எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வைஷூஸ் கிச்சனில் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதும் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதில் முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகும். அண்ட் நம்ம போட்ட திராட்சையும் பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போ எடுத்துகிட்டு 1 கப் ரவை போட்டு அதே நெய்யில் வறுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. ஸ்லோவாக வருங்க. சிம்மில் வச்சுடுங்க உங்கள் ஸ்டவ்வை. இது கூடயே ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தோம்னா நல்லா மணமாக இருக்கும். அண்ட் நம்மளோட கேசரியும் நல்லா சேர்ந்தாப்பில் வரும். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே சேர்ந்து வறுக்கும் போதே ஒரு நல்ல வாசனை வரும். நம்மளுக்கு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் ஆகும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. மாற்றிடலாம். அதே பாத்திரத்தில் இப்போது நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் நான். நம்ம அதுலேயே கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நீங்கள் கலரோ இல்லைனா குங்குமப்பூவோ சேர்த்துக்கோங்க. இது கூட இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்போ கேசரி நம்மளுக்கு பிசு பிசுன்னு இல்லாமல் ஒட்டாமல் வரும். நம்ம இந்த கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம்ல நல்லா கேசரி, அப்படியே வாயில் போட்டால் கரைஞ்சிருமே, அந்த மாதிரி வரத்துக்கான காரணம் இதுதான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சோன்னே ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க. ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு இன்னொரு கையில் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டி ஆகாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே இங்கே இருந்தால் அதை உடச்சி விட்ருங்க அந்த கட்டியை அப்படியே. இப்போ இதை மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிடலாம். ஆல்ரெடி வெந்துட்டுருக்கோம் நம்மளுக்கு ரவை இந்த டைமில். இருந்தாலும் இந்த சாஃப்ட் டெக்ஸ்சர் வரத்துக்காக தான் இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணுறது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போது 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1க்கு 1 சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் சர்க்கரை கரைஞ்சோன்னே நம்மளுக்கு லூஸ் விடும் நம்மளோட கேசரி. ஸோ அதனால் அப்படியே கலந்து விடுங்க. அங்கே இங்கே கட்டியாக இருக்கேன்னு பயப்பட வேண்டாம். அது சர்க்கரை கரைஞ்சால் நம்மளுக்கு அது நல்லா செட் ஆகிடும். அந்த கேசரி டெக்ஸ்சர் கரெக்டாக வந்துடும். இந்த சால்ட் ஏன் போட்டோன்னா அப்போ தான் நம்ம ஸ்வீட் ரெசிபி எல்லாத்துலேயுமே சால்ட் போடுறது எதுக்குன்னா அப்போ தான் அந்த ஸ்வீட் கொஞ்சம் அதை எடுத்து காமிக்கும் நம்மளுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்குது. அப்பா நல்ல வாசனை சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் அப்படியே நம்ம ஏலக்காய் தூள் தூவிக்கோங்க. வறுத்து வச்ச நட்ஸையும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். இல்லை சாமிக்கு படைக்கிறதுனா நம்ம நெய்வேத்தியமாக படைக்கலாம். இல்லை நம்மளுக்கு சாப்பிட்ணும் ஸ்வீட்டுன்னு தோணுச்சுன்னா இதை சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். ஸோ சுவையான கேசரி ரெடி. மீதி இருக்க நெய் இருந்ததுன்னா நீங்கள் அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கேசரி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு வைஷுடா. பாய். மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.